ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பாருங்கள், நாங்கள் வந்து குளத்துக்கு வந்தேன். பாருங்க, மீன் பிடிச்சிட்டுருக்காங்க. பாருங்க, பரிசலில் மீன் வாங்கிட்டேன். 2 கிலோ மீன் வாங்கிட்டேன். இப்போ அப்படியே ஃப்ரெஷ் மீனுங்க. பிடிச்சி போட்டால் அது தெராஸ்கல்லே நிற்க மாட்டேங்குது. ரொம்ப குதின்னு குதிக்குது மீன். போன டைம் வந்தப்போ பாறை தான் வாங்கினா. ஜிலேபி மீன் கேட்டால் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த வாரமும் ஜிலேபி இல்லைங்கிறாங்க. பாருங்க, பிடிச்சிட்டுருக்குறாங்க. பாருங்க, நிறைய பேருக்கு தெரிலையாட்டுக்குது. இப்போ வந்து பொய்யரிக்கலாம். இங்கே பாருங்க, போர்டு வச்சுருக்குறாங்க. தண்ணியே கம்மியாயிடுச்சு. ஆனால் இப்படியே தான் இருக்குது. வருஷம் ஃபுல்லாக தண்ணி இப்படி தான் கம்மியான மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, பாறை மீன் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி குழம்பு வச்சு இன்றைக்கே சாப்பிட்ருவோம். கெட்டு போகாமல் இருக்கணும். போன டைம் கெட்டு போயிடுச்சு சொன்னாங்களேங்க. மறுபடியும் வந்து காய்கறி சூடு பண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டோன்னா 2 நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு நாளைக்கே அது ஒரு மாதிரி நுரக்கட்டிக்குது. என்னன்னா மிக்சியில் அரைக்கிறதுனாலன்னு நினைக்கிறேங்க. நம்மளாம் ஆட்டாங்கல் ஆட்டி அது மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கு. நம்ம மிக்சியில் தானே அரைக்கிறோம் எல்லாமே. இத்தனையும் தேங்காய் பால் போடலையும். நான் தேங்காய் பால் ஊற்றவே இல்லை. சரி, பார்ப்பேங்க. இன்றைக்கி போயிட்டு பாப்பாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை போய் கூட்டிகிட்டு வரோம். நான் காரெட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். பாறை மீன் வாங்கியாச்சு. நீங்களாம் என்ன இன்றைக்கி மட்டனா சிக்கனா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு நல்லா வைக்க தெரிஞ்சுங்க, அதையும் சொல்லுங்கள். அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.